தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 7/7/2026 செவ்வாய்க்கிழமை, உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்றைக்கு மதியம் 1:08 வரை, பிறகு ரேவதி. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிற நல்ல கருத்து நேற்று முன்தினம் சொன்னேன். வெற்றிக்கனியை எட்டிப்பிடிக்க என்ன செய்ய வேண்டும்? வெற்றிக்கனியை எட்டிப்பிடிக்க 8 வழிகளை முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் சொன்னேன். பேசுவதற்கு முன்னால் கேளுங்கள், எழுதுவதற்கு முன்னால் யோசியுங்கள், செலவழிப்பதற்கு முன்னால் ஈட்டுங்கள், முதலீடு செய்வதற்கு முன்னால் ஆராயுங்கள், குறை கூறுவதற்கு முன்னால் பொறுமை காட்டுங்கள், வழிபாடு செய்வதற்கு முன்னால் மனதை ஒருநிலைப்படுத்துங்கள், கைவிடுவதற்கு முன்னால் முயலுங்கள், பணி ஓய்வுக்கு முன்னரே சேமியுங்கள்னு சொல்லி 8 கருத்துகள். அது கொஞ்சம் விளக்கம் சொல்கிறவனே. பேசுவதற்கு முன்னால் கேளுங்கள்னா, சில பேர் பாருங்க லொடலொடன்னு பேசிக்கினே இருப்பாங்க. அப்படி மனதில் இருக்க பூரா வெளியில் கொட்டிடுவாங்க. யார்கிட்ட எதை பேசுறதுன்னு தெரியாது. சில இடத்துல மௌனமாகவும் இருக்கணும், சில இடத்துல பேசணும், பேசாமல் இருக்கவும் கூடாது. அதே நேரம் அதனால தான் திருவள்ளுவர் திருக்குறள் என்ன சொல்லியிருக்காரு, தீயினால் சுட்ட பொண்ணு உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டவிடணும். ஏதாவது ஒன்று சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்க, தீயினால் சுட்ட புண்ணு கூட ஆறிடுமா. அந்த நாவினால் சுட்டதை அவர் அப்படி சொல்லிட்டாரேன்னு சொல்லி அந்த எதிர்ப்பு வளர்ந்துக்கினே போகும், மனக்கிளேசங்கள் அதிகரிக்குமா. ஆகையினாலே தான் நம்ம பேசுறதுக்கு முன்னால எதிரியை பேச விட்டு கேட்கணுங்க. எதிரியை பேச விட்டு கேட்கிறவன் தான் புத்திசாலி. நம்ம போய் நம்முடைய கருத்துக்களை சொல்றதுக்கு முன்னாடி அவருடைய கருத்துக்களை நம்ம கேட்டுக்கணும். பேசுவதற்கு முன்னால் கேளுங்கள், செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம். அதுதான் 2 காது கொடுத்துருக்கேன். இறைவன் நமக்கு கொடுத்ததில் பாருங்க, எல்லாம் 2 இருக்கும். காது 2 இருக்கும், மூக்குக்கு 2 துவாரம் இருக்கும், அதே மாதிரி கால் 2 இருக்கு, கை 2 இருக்கு. எல்லாம் என்னன்னா ஒன்றுக்கு பதிலாக ஒன்று. இப்போ அடிஷனலா இப்போ ஒரு காது கேட்காட்டி ஒரு காது கேட்கும். ஒரு கண்ணுக்கு கொஞ்சம் பாதிப்பு வந்தால் இன்னொரு கண்ணு கை கொடுத்து உதவும். ஆனால் வாய் மட்டும் ஒன்று. எதுக்காகனா, நீ அளவோட பேசணும், பேசுவதற்கு யோசித்து பேசணும். ஆனால் காதுல 2 காது இருக்கு இல்லையா, நிறைய நீ கேட்கணுங்கிறது தான் பேசுவதற்கு முன்னால் கேளுங்கள். மற்றவங்க சொல்றதை கேட்டு அதற்கு பிறகு நீ பதில் சொல்லணும். நீ நாவே எடுத்து ஒரு முடிவு எடுத்து சொல்லிடக்கூடாது. அப்படின்னு எதிரியை பேச விட்டு பார்க்கணுங்கிற. அதனால எந்த முடிவு எடுத்தாலும் எதிரி உங்கள்கிட்ட அதுக்கு ஒரு முடிவு வாக்கணும்னு சொன்னா முதல்ல அவர் பேசுறதை கேளுங்க. அதுக்கப்புறம் உங்க அபிப்பிராயத்தை யோசிச்சு சொல்லுங்க. அதுக்கு அடுத்தது, எழுதுவதற்கு முன்னால் யோசியுங்கள். ஒருத்தருக்கு ஏதாவது ஒன்று எழுதி போடுறீங்க. இப்போல்லாம் வாட்ஸ்அப்லேயே வந்துடுது. இந்த வாட்ஸ்அப்பில் பாருங்க, சில பேர் ஏதாவது ஒன்று எழுதிட்டு இப்படி எல்லாம் இதில் பதிவிறக்க செய்து எழுதாதீங்க, இப்படி இந்த தளம் அதற்கு உகந்ததல்லைன்னா போடுவாங்க. சில இதை எழுத சொல்லுவாங்க. ஆனால் எழுதுறதுக்கு முன்னால் இந்த தளம் நமக்கு உகந்ததா, இந்த கருத்தை நம்ம தெரிவிக்கலாமா, இந்த தெரிவித்தோம்னா நமக்கு ஏதாவது எதிர்ப்புகள் வராதா, அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சிந்திக்கணும். ஏன்னா ஒன்று எழுதிட்டீங்கன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் அதை மாற்ற முடியாது, அது பதிவாகிடும். ஆகையினால எழுதுவதற்கு முன்னால் யோசியுங்கள். அந்த காலத்துல எல்லாம் கடிதம் எழுதுற போது என்ன பண்ணுவாங்க, கோபத்தில் ஏதாவது எழுதிடுவாங்க. கணவன் மனைவிக்கு, வெளிநாட்டில் கணவன் இருப்பாரு, மனைவி இங்கே இருப்பா. அல்லது அதே மாதிரி நண்பர்களுக்கு எழுதுவாங்க. கோபத்தில் எழுதிட்டு அதனால பெரிய பிரச்சனைகள் வந்துடும். திரும்ப அந்த சண்டை சமரசமாகிறதுக்கு பல ஆண்டு காலங்கள் ஆகலாம். ஆகையினாலே எதையும் நீங்க செய்ய நினைச்சாலும் யோசித்து செய்தால் நல்லது. ஆகையினாலே அதை செய்துவிட்டு அது செலவழிப்பதற்கு முன்னால் ஈட்டுங்கள். செலவு செய்யறான். சில பேர் பாருங்க, ஆடம்பர செலவு, அவன் செய்யறான் இவன் செய்யறான்னு, இவங்களும் ஆடம்பர செலவு, கார் வாங்குறான், வண்டி வாங்குறோம்னு சொல்லி லோன்கள் போட்டு வாங்குறான். வாழ்க்கையில இந்த கடனுக்கே ரொம்ப நம்ம செலவழிக்கிற மாதிரி போயிடுது சில பேருக்கு. செலவழிப்பதற்கு முன்னால் ஈட்டுங்கள்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா, முதல்ல பொருளை நம்ம ஈட்டி வச்சுக்கிறோம், வரவறிந்து செலவு செய்யுங்கிற. அந்த காலத்துல மாதச்சம்பளம் உனக்கு 30,000, மாதச்சம்பளம் 50,000, மாதச்சம்பளம் 1,00,000, அதை முதல்ல பார்த்துங்க. செட்டிநாட்டில் தான் அந்த காலத்துல எல்லாம் செலவு கணக்கு, ஒரு வரவு செலவு நோட்டு எழுதுவாங்க, ஐந்தொகைன்னு போடுவாங்க. அதுல எவ்வளவு வரவு எவ்வளவு செலவு, எதுக்கு. சாதாரணமா ஒரு சின்ன கீரை வாங்கினால் கூட கீரை 2 நாள்னு எழுதியிருப்பாங்க அந்த காலத்துல. அது மாதிரி எதுக்கு எழுதுறேன் அப்படின்னா, அப்பதான் நமக்கு அந்த வரவு செலவு தெரியும் அப்படிம்பாங்க. ஆக வரவறிந்து செலவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக செலவழிப்பதற்கு முன்னால் ஈட்டுங்கள்லாம் முதல்ல பொருளை நம்ம ஈட்டி வச்சுக்கின்னு அதுக்கப்புறம் நம்ம செலவழிச்சோம்னா பிரச்சனை இல்லாம இருக்கும். பேங்க்ல பணம் போட்டு வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம தேவைப்பட்ட போதெல்லாம் எடுத்துக்கலாம். அப்படி பணம் இங்க போடாம போய் நம்ம செக் எழுதி கொடுத்தோம்னா எப்படி வரும்? ஆகையினாலே செலவழிப்பதற்கு முன்னால் ஈட்டுங்கள். அதுக்கு அடுத்தது, முதலீடு செய்வதற்கு முன்னால் ஆராயுங்கள். இதுதான் முக்கியமான கருத்து. சில பேர் என்ன பண்ணுவாங்க, நான் ரிட்டையர் ஆயிட்டேன் ஐயா, நீ ஏதாவது ஒரு தொழில் பண்ணுவோம்னு நினைக்கிறேன், தொழிலுக்கு முதலீடு செய்யறதுக்காக ஒருத்தர் 2 லட்சம் ரூபாய் கேட்கிறாரு, கொடுக்கலாமான்னு கேட்பாங்க. பொதுவா தெரிந்த தொழிலை விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான்னு ஒரு அழகான பழமொழி. உங்களுக்கு தெரிஞ்ச தொழிலை நீங்க செய்யலாம், தெரியாத தொழிலில் போய் கால் வச்சு அதனால பெரிய இழப்புகள் ஏற்பட்டுரும். அவர் ஒருத்தர் நண்பர் சொல்லுவார், ஒரு மாதிரி சாப்பாட்டு கடை வைக்கலாம், பிரமாதமா இருக்கும், ஹோட்டல் இந்த இடத்துல ரொம்ப நல்லா இருக்கும் பாரு, அதை நம்பி அதுக்கு மூலதனம் 5 லட்சம் வரும், நான் ஒரு 2 லட்சம் போடுறேன், நீங்க ஒரு 2 லட்சம் போடுங்க அப்படிம்பாரு. போட்டு ஆரம்பிச்சா அந்த லேபர் பிரச்சனை, அங்கே இருக்க காய்கறி இப்பதான் எல்லாம் விலை கூடியது இல்லையா, இவங்களால அதுக்கான ஆயத்தம் செய்தும் சிறப்பாக அந்த கடை நடக்கலைன்னு வச்சுங்க, பின்னால் ரொம்ப வருத்தப்பட
கஷ்டப்படுற மாதிரி போயிடும். அதனால நம்ம முதலீடு செய்கிறோமா, செய்கிறதுக்கு முன்னால் யோசிச்சு பார்க்கணும். என்னுடைய நண்பர் இப்படித்தான் ஒரு தொழிலுக்குன்னு சொல்லி ஒரு பெரிய முதலீடு போட்டார். போட்டதுக்கப்புறம் அதில் திரும்பி அவர் அதை கைப்பற்றவே முடியலை. அதுக்கு பின்னால் நண்பர்கள் கூட்டம்லாம் ரெண்டும் தனித்தனியாக போயிட்டாங்க. எவ்வளவு நட்பாக இருந்தாங்களோ அவளுக்கு பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கு தான் தொழில் பார்ட்னர் லைஃப் பார்ட்னர் தேர்ந்தெடுக்கிற போது ஜாதகத்தை ஆராய்ந்து பார்க்கணும். தொழில் ஸ்தானம் நல்லா இருக்கா, இவரோட நம்ம அவரோட சேர்த்துக்க முடியுமா. ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா இவர் ராசிக்கு அவர் ராசிக்கு 6, 8 இருக்கக்கூடாது, சஷ்டாஷ்டம தோஷமாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னு வச்சுங்க. இப்போ மீன ராசிக்காரர் துலாம் ராசிக்காரோட கூட்டு சேர்ந்தா மீனத்திலேருந்து எடுங்க. மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம் 8வது ராசியாக வரும். துலாத்திலேருந்து மீனத்தை எடுனீங்கன்னா துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் 6வது ராசியாக வரும். 6க்கு 8 சஷ்டாஷ்டம தோஷம் அப்படிங்கிற. அப்படிப்பட்டவர்கள் தொழில் பார்ட்னராகவோ லைஃப் பார்ட்னராக வாழ்க்கை துணையாகவோ தேர்ந்தெடுத்தோம்னா மிகப்பெரிய பிரச்சனைகள் சங்கடங்களை எல்லாம் சந்திக்கிறாப்பல வந்துடும். அதனால முதலீடு செய்வதற்கு முன்னால் முதல்ல அவங்க இணையவங்க ஆராய்ச்சி பண்ணணும். அந்த தொழில் அந்த இடத்துல செய்யலாமான்னு பார்க்கணும். மற்றவங்க செஞ்சு நல்லா வந்துச்சான்னு பார்க்கணும். இவ்வளவு ஆராய்ந்து செய்ய வேண்டும். இப்படி ஒவ்வொன்றையும் நம்ம தேர்ந்தெடுக்கிறதில்ல 8 விதமான கருத்துக்களை சொல்லி இருக்கிறார்கள். இப்படி வெற்றிக்கனியை எட்டி பிடிக்க வேண்டுமானால் இந்த 8 விதமான கருத்துக்களையும் நாம் முதலிலே யோசித்து அதன் வழியே நடந்தால் நாமும் வெற்றி மீது வெற்றி பெற்ற வெற்றியாளர்களாக திகழ்வோம் என்ற கருத்தை தெரிவித்து மேலும் இதனுடைய தொடர்ச்சியை நான் தொடர்ந்து உங்களுக்கு தந்தி தொலைக்காட்சிகளை சொல்வேன் என்று சொல்லி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று மதிப்பும் மரியாதையும் உயர்கின்ற நாள். இந்த மக்கள் செல்வங்களால் உங்களுக்கு வருமானங்கள் வரப்போகிறது. 2லே செவ்வாய் திரண்ட செல்வம் வரும் என்பார்கள். ராசிநாதன் 2ல் இருக்கின்றார். அவர் 8ஆம் இடத்தை பார்க்கின்றார். எனவே ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். மருத்துவ செலவுகள் குறையும். மனதிற்கினிய விதத்திலே வீடு கட்ட வேண்டும், இடம் வாங்க வேண்டும் என்று நீங்கள் திட்டம் தீட்டி இருந்தால் அதில் கூட உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். தொழில் முன்னேற்றம் திருப்திகரமாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு விரையாதிபதி செவ்வாய் உங்கள் ராசியில் இருக்கின்றார். 7ஆம் இடத்திற்கு அதிபதியும் செவ்வாய். எனவே வாழ்க்கை துணை வெளியே சில பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் அதை சமாளித்து விடுவீர்கள். இன்று கிழமை செவ்வாய் என்பதால் அதிகாலையிலேயே நீங்கள் ஆணைமுக பெருமானையும் ஆறுமுக பெருமானையும் வழிபட்டு காரியத்தை தொடங்குங்கள். தலைமை பதவிகள் கூட உங்களுக்கு தானே தேடி வரும் வாய்ப்புகள் உண்டு. தனவரவில் இருந்த தடைகள் அகலும். இனத்தார் போற்றும் விதத்தில் இன்று மாலை நேரத்தில் உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதையும் உயரும் விதத்திலே ஒரு நல்ல சம்பவம் இல்லத்திலே நடைபெறப் போகின்றது. இன்றைக்கு உங்களுக்கு இனிய நாள். மிதுனராசினியர்களே, உங்களுக்கு புது ஆயுத்திய யோகம் இருக்கின்றது. உடல்நலம் சீராகும். உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள். அலைபேசி மூலம் அருமையான தகவல் உங்களுக்கு வரப்போகின்றது. உத்தியோகத்தில் உடன் இருப்பவர்களின் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம். அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அதுவும் கைகூடலாம். இன்று நல்ல நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே குரு இருக்கின்றார். குரு உச்சம் பெற்றிருக்கின்றார். 6க்கு அதிபதி உச்சம் பெற்றதனாலே உத்தியோகத்தில் உங்களுக்கு இதுவரை கிடைக்காத தலைமை பொறுப்புகள் கிடைக்கலாம். பல ஊர்களுக்கும் சென்று வந்த நீங்கள் வெளிநாடு செல்ல இயலவில்லையே. நம்மோடு பணிபுரிவோர்கள் எல்லாம் சென்று பெரிய நிலையில் இருக்கிறார்களே, நமக்கு எப்பொழுதுதான் கம்பெனி ரீதியாக வெளிநாடு செல்லும் வாய்ப்பு என்றெல்லாம் நினைத்தவர்களுக்கு இப்பொழுது இடமாற்றம், அயல்நாட்டு யோகம் போன்றவைகள் வரலாம். அது மட்டுமல்ல, இல்லத்தில் கூட மங்கள ஓசை கேட்கும் சூழலும் உண்டு. இன்று நல்ல நாள். சிம்மராசினியர்களே, உங்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். எது செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும். கவலைகள் தீர கடவுள் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டிய நாள். காரியங்கள் முடிவடைய வேண்டுமானால் நீங்கள் முன் யோசனையுடன் செயல்பட வேண்டும். அனுபவஸ்தர்களின் ஆலோசனைகளை கேட்டுக்கொள்ளுங்கள். அதே நேரத்தில் இறைவனையும் நீங்கள் பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள். பயணங்களை கொஞ்சம் மாற்றி அமைத்துக் கொள்ள நேரிடும். விரயங்கள் கூடுதலாக இருந்தாலும் கூட சுப விரயமாக நீங்கள் மேற்கொள்வது நல்லது. இன்று மதியத்திற்கு மேல் நீங்கள் பயணங்களை கூட மாற்றி அமைத்துக் கொள்ள நேரும். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள முருகப்பெருமான் வழிபாடு கை கொடுக்கும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு கடமையில் இருந்த தொய்வு அகலும் நாள். வாழ்க்கை துணை வழியே உங்களுக்கு வருமானம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. படித்து முடித்து வேலை இல்லாமல் வாழ்க்கை துணை இருந்தால் அதற்கு வேலை கிடைக்கும். உதவி வருமானங்கள் வரலாம். வரவை காட்டிலும் உங்களுக்கு செலவு கூடுகிறது என்று கவலைப்பட்ட உங்களுக்கு இந்த வரவு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஆரோக்கியம் சீராகும் விதத்திலேயே 7ல் சனி இருந்தாலும் குருவின் பார்வை சனியின் மீது பதிவதனாலே நல்ல விதத்திலே உடல்நலம் சீராகும். நீங்கள் இதுவரை சாப்பிட்ட மருந்து இப்பொழுது உங்களுக்கு செயல்பட தொடங்கும். எனவே நீங்கள் உடல்நிலையை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் அதே நேரம் 6ஆம் இடத்திலே ராகு இருக்கின்றார். உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்கள் வரலாம். நல்ல மாற்றங்களாகவே இருக்கும் என்பதை நம்பிக்கையோடு நீங்கள் நினைக்கலாம். இன்றைக்கு கிழமை செவ்வாய். சக்தி வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது.
துலாம் ராசினியர்களே, உங்களுக்கு அஷ்டமத்தில் செவ்வாய், அலைச்சல் கொஞ்சம் கூடலாம், ஆதாயம் கொஞ்சம் குறைவாக கிடைத்தாலும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. சிறு சிறு தொல்லைகள் வந்து அலைமோதினாலும் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலும் சமாளிக்கும் ஆற்றலும் உங்களுக்கு உண்டு. 10லே குரு இருப்பதனாலே பதவி மாற்றங்கள், அதாவது உத்தியோகத்தில் திடீரென இடமாற்றங்களோ இலாகா மாற்றங்களோ வரலாம். வரும் மாற்றங்கள் ஏற்றுக்கொள்வதே நல்லது. கேதுவின் பார்வை ராசியில் இருப்பதால் ஆன்மீக நாட்டம் கொஞ்சம் அதிகரிக்கும். புனித பயணங்களை மேற்கொள்வதில் மும்முரம் காட்டுவீர்கள். 6ல் சனி இருப்பதனாலே நீங்கள் செலவுக்கு அஞ்ச வேண்டியதில்லை. எதை செலவு செய்ய வேண்டும், எந்த காரியம் முடிய வேண்டுமோ அதற்கு முன்னதாகவே உங்களுக்கு அதற்குரிய தொகை வந்துவிடும். இன்றைக்கு செவ்வாய், எனவே இன்றைக்கு முருகப்பெருமானை நீங்கள் வணங்குவது நல்லது. விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கு இன்று சந்தித்தவர்களால் சந்தோஷம் கிடைக்கின்ற நாள். தக்க சமயத்தில் நண்பர்கள் கை கொடுத்து உதவுவார்கள். தொலைபேசி மூலமும் அலைபேசி மூலமும் தொழில் வளர்ச்சிக்கு நல்ல தகவல் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. அது மட்டுமல்ல, அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு அதிகார அந்தஸ்து கூட கிடைக்கலாம். அஷ்டமத்திலே புதன் மறைந்திருக்கிறாரே என்று நினைக்க வேண்டாம். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உண்டு. எனவே தொழில் வெற்றி நடைபோடும். வியாபாரம் மிக வேகமாக வளர்ச்சி அடையும். நண்பர்கள் உங்களுக்கு நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். இன்று மாலை நேரம் பயணங்களாலும் உங்களுக்கு பலன் கிடைக்கும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு சூரிய பலம் 7ல் இருப்பதனாலே காரியங்கள் வெற்றி அடையும். அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அது கைகூடும். அரசியல்வாதியாக இருந்தால் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் கேட்ட சலுகைகள் உண்டு. பதவி உயர்வு வருவதில் இருந்த தாமதங்கள் அகலும். இன்றைக்கு பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் கூட மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்பு உண்டு. இன்று நல்ல நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று உத்தியோகத்திலே சிறப்பு சலுகைகள் கிடைத்து மகிழப் போகின்றீர்கள். வீடு கட்ட வேண்டும், வாகனம் வாங்க வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு விண்ணப்பித்தவர்களுக்கு இன்று நல்ல பதில் கிடைக்கும். 2ல் ராகு இருப்பதால் பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். அஷ்டமத்தில் சுக்கிரன் மறைந்திருப்பதனாலே கொடிகட்டி பறந்த குடும்ப பிரச்சனைகள் படிப்படியாக தீரும். கல்யாண முயற்சிகள் கைகூடலாம். சுப செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். கும்பராசினியர்களே, உங்களுக்கு உறவினர்கள் சந்திப்பால் உள்ள மகிழ்கின்ற நாள். உடன் பணிபுரிபவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். கடன் சுமை குறைய வழிபிறக்கும். இல்லத்திலும் உள்ளத்திலும் அமைதி கிடைக்க வேண்டுமானால் குருவின் பார்வை 2லே பதிய வேண்டும். அது இப்பொழுது பதிகின்றது. எனவே வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். வாங்கிய கடனை கொடுத்து மகிழ்வீர்கள். அதே நேரத்தில் 2ல் சனி இருப்பதனாலே குடும்பத்தில் ஒரு நல்ல சம்பவம் நடைபெறப் போகின்றது. கொடுத்த வாக்கையும் காப்பாற்றுவீர்கள். பயணங்கள் பலன் தருவதாக அமையும். புதிய வாகனங்கள் வாங்கும் எண்ணம் கைகூடும். மீனராசினியர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சந்திரன் குரு பார்க்கின்றார். குரு சந்திர யோகம், யோகங்களில் தலை சிறந்த யோகம் என்பதனாலே இன்றைக்கு நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. உங்கள் முயற்சிகள் கைகூடும். மதிநுட்பத்தால் மகத்தான காரியங்களை செய்து முடிப்பீர்கள். அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் தரும் தகவல் வரும். ஜென்மச்சனியாக இருந்தாலும் குரு பார்வை இருப்பதனாலே ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். பயணங்கள் பலன் தருவதாக அமையும். அயல்நாட்டு நிறுவனங்களிலிருந்து அழைப்புகள் வருவதை ஏற்றுக்கொள்ளலாமா என்று கூட சிந்திப்பீர்கள். உடன்பிறப்புகள் உறுதுணையாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.